பிரேசிலைச் சேர்ந்த இளம் பெண் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் மாடியிலிருந்து தள்ளிவிட்டு கொலை செய்யப்பட்ட வழக்குல போலீசார் பெண்ணின் கணவரை கைது செஞ்சிருக்காங்க. அபார்ட்மெண்டில் நடந்தது என்ன? ட்ரெண்டிங் பாடலுக்கு ரீல் செய்து கொண்டிருக்கும் இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் தற்போது உயிருடன் இல்லை. அடுக்குமாடி கட்டிடத்தின் 10வது மாடியில் இருந்து விழுந்து பரிதாபமாக பலியாகி இருக்கிறார். இறந்தவர் மரியா கட்டியான் கோம்ஸ் டா சில்வா, 25 வயதாகிறது. பிரேசிலின் கிராட்டேவுஸ் நகரில் உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்தவர். ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த மரியா மாடர்ன் உலகில் மிளிர கனவு கொண்டு சாவ் பாலோ நகருக்கு குடிபெயர்ந்தார். ஆரம்பத்தில் ஹோட்டல், சூப்பர் மார்க்கெட்டுகளில் வேலை பார்த்த மரியா பின்னர் பயணம், அழகு, ஆரோக்கியம் தொடர்பான தலைப்புகளில் கருத்துக்களை பதிவிட்டு பிளாகராக மாறினார். இன்ஸ்டாவில் அவற்றுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்க தனது தனிப்பட்ட வாழ்க்கை முறைகளையும் பதிவிட்டு இன்ஃப்ளூயன்சராக உருவெடுத்தார். இன்ஸ்டாவில் இவருக்கென தனி ரசிகர் பட்டாளமே உள்ளது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் 40 வயதான தொழிலதிபர் அலெக்ஸ் லியாண்ட்ரோ பிஸ்போ டோஸ் சாண்டோஸ் என்பவரை திருமணம் செய்து கொண்டு சாவ் பாலோவில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்துள்ளார். இவருக்கு முந்தைய உறவில் ஒரு பெண் குழந்தை இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அபார்ட்மெண்டில் ஒரு பகீர் சத்தம் கேட்டிருக்கிறது. ஓடி வந்து பார்த்த அனைவருக்கும் காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. மரியா தலை, உடலில் பலத்த காயங்களோடு இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்திருக்கிறார். அந்த சத்தம் அவர் 10வது மாடியில் இருந்து விழுந்தபோது வந்தது. உடனே போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மரியாவின் சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அப்போது கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் நடந்ததில் மரியா பால்கனியில் இருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறியிருக்கிறார் கணவர் அலெக்ஸ் லியாண்ட்ரோ. ஆனால் அவரின் வார்த்தைகளில் நம்பிக்கையில்லாத போலீசார் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்துள்ளனர். அதில் சம்பவத்தன்று கார் பார்க்கிங்கில் வைத்து மரியாவை அலெக்ஸ் உடல் ரீதியாக தாக்கும் காட்சிகள் பதிவாகி இருந்தன.